ஹெல்த்தியான கோதுமை தோசையும் அது கூட தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதே கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தி இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடையாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு பாருங்கள். நான் தோசையாக சுட்டுட்டேன். சுற்றி எண்ணெய் தடவி இது ஒரு சைடு வெந்தவுடனே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கோதுமை தோசைக்கு தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் சேர்த்திக்கோங்க. இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.